தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பொதுவாக இசை புயல்ல தான் நம்ம எல்லாருமே சிக்குவோம். அவரோட இசையில அப்படியே லயிச்சு போயிடும். ஆனால் அந்த இசை புயலையே ஒரு விஷயத்தில் இப்போ சிக்க வைக்க அவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் சொன்னது ஒன்று, ஆனால் அதை திரிவுபடுத்தி என்னென்ன விஷயங்கள் தெரியுமா, ஆல் இண்டியா முழுக்க பெரிய டிபேட்டாக இன்னும் நடந்துகிட்டு இருக்குங்க. நான் சரி இந்த விஷயம் முடிஞ்சிடும் சப்ப மேட்டர் தான் நினச்சா தொடர்கதையாக போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த கான்டென்ட்டை உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். I understand the intentions can sometimes be misunderstood, but my purpose, I have never wished to cause pain. And I hope my sincerity is felt. Jai Hind and Jai Ho. இந்த கான்டென்ட்டுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி சில கேள்விகளை கேட்டுறேனே. இந்தியாவில் ஹிந்து மார்க்கத்தை போற்றும்படியான படங்கள் அதிகமாக ரிலீஸ் ஆகுதா? ஓகே. இஸ்லாமிய புகழ் பாடுற மாதிரியும் கிறிஸ்தவ புகழ் பாடுற மாதிரியும் படங்களும் அதிகமாக ரிலீஸ் ஆகுதா? ஓகே. நீங்கள் என்ன பதில் மனசில் வச்சுருன்னு தெரியல, பட் மனசில் வச்சுக்கங்க. இந்த 2 கேள்விகளுக்கு நான் பதில் புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ரைட்டு, ஏ ரஹ்மான் சார் மேலே தப்பே இல்லை. அந்த மனுஷன் உள்ளபடியே சொல்லியிருக்காரு. அந்த தைரியம் எத்தனை பேருக்கு வரணும்னு தெரியல. அதுக்கு அப்போ எல்லாருமே இப்படி ஒரு ரவுண்டு கட்டுறீங்க அப்படின்ற நிதர்சனம் உங்களுக்கே புரிஞ்சிடும் மக்களே. அது புரியாதவங்களுக்கு தான் இதுக்கப்புறம் கான்டென்ட்ல ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகே, ரைட்டு. ஒரு ஆகச்சிறந்த கலைஞனுக்கு எப்படிங்க வாய்ப்பு மறுக்கப்படும்? என்னென்ன காரணங்களுக்காக? ஒரு மியூசிக் டேரக்டர் வச்சுக்கோங்களேன். 1, ஏன்பா ரொம்ப சம்பளம் கேட்பார்ப்பா அப்படின்னு. 2, ரொம்ப திமிர் பூச்சவருப்பா. 3, சரக்கு தீர்ந்து போச்சு, பழசு பழசு. இப்போ இருக்கிற யங் மியூசிக் டைரக்டர்ஸ் கூட அவரால் போட்டி போட முடியாதுன்றது. 4, சொன்ன நேரத்துக்கு ஒரு முடிச்சு கொடுக்க மாட்டார்ப்பா. கடைசி வரைக்கும் தேய்ச்சிட்டே இருப்பார். படம் ரிலீஸ் ஆகுதுனாலும் அந்த மனுஷன் தேய்ச்சிட்டே இருப்பார். 5, இசை. அவர்கிட்ட வர இசை இருக்குல்ல, இது நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை, கம்மியாக இருக்குது. ஒரு சீனையும் எலிவேட் பண்ணல, அதை கீழே தள்ளிக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன அந்த 5 விஷயங்கள்ல ஏதாவது ஒன்றாச்சும் ஏ ரஹ்மான் சாரை உங்களுக்கு நினைவுபடுத்துதா? இல்லை. ஸோ அந்த மனுஷனை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சுல, தெரியாதவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லி தான் புரியுங்கிற அவசியமே இல்லை. என்னாச்சு, ரீசெண்டாக ஏ ரஹ்மான் சார் பிபிசி ஏஷியன் நெட்வொர்க் இருக்குல்ல, இதுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் என்ன சொன்னாப்புல, இந்த சாவா படத்தை பற்றி பேசும்போது, பாலிவுட்டில் ஒரு 8 வருஷமாக வாய்ப்பு குறைஞ்சிருக்குங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே மத ரீதியிலான நோக்கம் இருக்குல்ல, இது மேபி காரணமாக இருக்கலாம்னு சொன்னார். அதிகார மாற்றமும் காரணமாக அமையலாம்னு சொன்னார். சினிமா துறை சமூகம் சார்பாக மாறிடுச்சுன்ற விஷயத்த போல்டாக போட்டு உடச்சிட்டாப்புல. படைப்பாற்றல் இல்லாதவங்க, முக்கியமான விஷயம் இதுதான், படைப்பாற்றல் இல்லாதவங்க முடிவுகளை தீர்மானிக்கிறாங்கன்னு சொன்னார். அதாவது கிரிக்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்க, கிரிக்கெட் விளையாடினவங்க, கிரிக்கெட் அதிகாரத்தோட உச்சாணியில் இருக்கிறது வேற. சினிமா பற்றி தெரிஞ்சவங்க, சினிமா பற்றி அறிஞ்சவங்க சென்சார் போர்டில் மெம்பர்ஸாக இருக்கிறது வேற. கேசம் புரியுதா? அந்தந்த துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவங்க மேலே இருந்து முடிவு எடுத்தால் கரெக்டாக இருக்குன்றது தான். ஏ ரஹ்மான் சாரோட இந்த ஒரு மனாதங்க புரியுதா உங்களுக்கு? அரசியல்வாதிங்க அவங்க அதிகாரத்தில் அந்த வரம்பில் இருக்காங்கனாக்கா, அவங்கள ஃபாலோ பண்ணுற சில பேர் சினிமா துறையில் இருக்காங்கனாக்கா, அவங்களோட சித்தாந்தத்தை புகத்தை விரும்புகிறாங்கன்ற விஷயத்தை தான் அந்த மனுஷன் இப்படி சொல்லியிருந்தாரு. அதுலேயும் இந்த சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரிவினையை தூண்டுற மாதிரி இருக்குன்னு வேற சில விஷயங்களை சொல்லியிருந்தாப்லையா. அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டினும் கேட்கப்படுச்சு, இப்போ சாவா படம் மட்டும் பண்ணீங்களே, அதுவும் இஸ்லாமியர்கள் மேலே வெறுப்பு ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இவங்க எந்த அளவுக்கு அவங்களை எதிர்த்து போராடினாங்க, கடைசி வரைக்கும் வீழாமல் இருந்தாங்க, அந்த வீரத்தை சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஏ ரஹ்மான் சார் அந்த கேள்வியில் பதிலை பிடிச்சிட்டாப்ல. ஆமாங்க, அந்த படம் பிரிவினை சார்ந்து நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் சரினாலும் இன்னொரு பக்கம் வீரத்தை பற்றின படமாக இருந்துச்சு. அதனால தான் நானே கேட்டு வாங்கி அந்த படத்தை பண்ணேன்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ ஏ ரஹ்மான் சார் ட்ராவல் பண்ணுறது ஒரு மெல்லிசான கோடு. அந்த கோடு உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே பாவம் அந்த நல்ல மனுஷன் மேலே யாரும் சேர பூசாமல் இருப்பீங்க. ஆனால் இந்த பேட்டி வெளியாச்சா அவ்வளோதான், வலதுசாரிகள்லாம் குதிச்சு எழுந்துட்டாங்க. எப்படி நீங்கள் இப்படி பேசலாம் ஆதி இதுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டே தீரணும் அப்படின்ட்டு இந்த விஸ்வ ஹிந்து பரிஷத் இருக்குல்ல, அந்த அமைப்பு போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹிந்தி சினிமா நட்சத்திரங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களும் ஏ ரஹ்மான் சாருக்கு எதிராக போர்க்கொடியே தூக்கிட்டாங்க. ஆனால் அதுலேயும் சில நல்ல உள்ளங்கள் தெளிவாக யோசிக்க தெரிஞ்சவங்க, அவர் என்னங்க தப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு அவருக்காக பேசுறவங்களும் இருக்காங்க. ஓகே. கங்கனா ரணாவத் அவர்கள், இவங்க இப்போ எந்த கட்சியோட டிக்கெட்டில் பார்லிமெண்ட்டில் இருக்காங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்க, என்னோட படம் இருக்குல்ல எமர்ஜென்சி, இந்த படத்துக்கு இசையமைக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்காக ஏ ரஹ்மான் சாரை சந்திக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். ஆனால் அவர் எங்களை சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சொல்கிறாங்க அதை சந்திக்க மாட்டேன்ட்டாரு. பிரச்சார படத்துக்குலாம் என்னால் பணியாற்ற முடியாதுன்னு அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. ஓகே. ரஹ்மானை போல பாரபட்சமான வெறுப்பு மிகுந்த ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. மக்களே, தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த தங்கத்தை பற்றி நல்லா தெரியும், ரஹ்மான் சாரை பற்றி. ஆனால் இவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம ஆளை பற்றி என்னென்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா?
அந்த மனுஷனோட குணம் என்றதை பற்றி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ அச்சீவ் பண்ண ஒரு மனுஷன் இன்னும் டவுன் டு எர்த்தாக இருக்காருன்னு. ஆனால் இவங்க சொல்கிறது பாரபட்சமாக இருக்காப்லையா, வெறுப்புணர்வோடு இருக்காப்லையா. நம்புற மாதிரியா இருக்குது இதெல்லாம். சரி, எதிர்க்கிறதுலாம் இந்தியாவுக்குள்ள இருக்க ஆட்கள் தான், இவங்களை விடுங்க. ஆனால் ஏஆர் ரஹ்மான் சாருக்கு சப்போர்ட்ன்றது உலகம் முழுக்க இருக்குது. அதான் தலைவனோட ரீச்சு. குறிப்பாக இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஃபில்ம் மேக்கரான இந்த நேலா அல் காஜா இருக்காங்களே, இவங்க என்னென்ன சொல்கிறாங்க தெரியுமா மக்களே? அதாவது ஒரு முறை ரஹ்மான் சார் அப்புறம் ரஹ்மான் சாரோட பசங்க இவங்கக்குள்ளலாம் விமானத்தில் போகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது, அவர் கூட ட்ராவல் பண்ணுற வாய்ப்பு. அப்போது ஒரு நிமிஷத்துக்கும் அங்கே வர்ற மக்கள்லாம் இந்த மனுஷனை நிறுத்தி ஃபோட்டோ கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவர் முகம் சுழிக்கவே இல்லை. எனக்கே தெரியும், நல்லா ஹெக்டிக் ஒர்க் அவருக்கு, ஆனால் முகம் சுழிக்கவே இல்லை. அவர் புன்னகையோடு எல்லாரு கூட நின்று ஃபோட்டோவே எடுத்தாப்புல. எத்தனை பேர் வந்தாலும் எடுத்தாப்புல, தட்டி கழிக்கல. அவரோட கைண்ட்னஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து நான் வியந்துட்டேங்க. எப்படி இந்த அளவுக்கு சாதிச்ச ஒரு மனுஷன் இப்படி டவுன் டு எர்த்தா இருக்காருன்னு சொல்லிட்டு இவர் அங்கே இருந்த ஒவ்வொரு மனுஷனையும் சிரிக்க வச்சாருங்க, அவங்கள சந்தோஷப்படுத்தினார். இதெல்லாம் எத்தனை பேர் பண்ணுவாங்க செலிபிரிட்டிஸு அப்படின்னு கேட்டுட்டு, நீங்கள் ஏஆர் ரஹ்மான் சாரை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் மக்கள்கிட்ட காட்டுற அன்பு இருக்குல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷனை பற்றி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் ஒரு லெஜெண்டாக இருக்கும்போது உங்களை ஈஸியாக ஒரு விஷயத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, ஆனால் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஒரு கோட் இருக்குல்ல, இதை அவங்க இங்கே சொல்கிறாங்க, இது ஏஆர் ரஹ்மான் சாருக்கு தெளிவாக பொருந்தும். இந்த மனுஷன் நம்ம தேசிய பொக்கிஷம், இந்தியாவோட பொக்கிஷம். அப்பேற்பட்ட பொக்கிஷத்தை நம்ம மதிக்கணும். அதை விட்டு சும்மா இரைச்சல் கொடுத்துட்டு கூடாது. இந்த அங்கங்கே ரஹ்மான் சாரை பற்றி அதுன்னு தப்பு தப்பாக பேசுகிறீங்களே, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு யுஏஇயை சேர்ந்த ஒருத்தவங்க இப்படி நம்மளுக்கு சொல்கிறாங்க, அட்வைஸ் கொடுக்குறாங்க, தெரியுதா? ஓகே, ரைட்டு. நல்லை முபாரக் எஸ்டிபிஐ இருக்குல்ல, அதோட மாநில தலைவர், இவர் என்ன சொல்கிறாரு? அரசியல் சுவர்களுக்குள்ள அடங்காத கலைஞர் தான் ஏஆர் ரஹ்மான். உண்மை, அவர் தான் இந்திய இசையோட அடையாளமே சர்வதேச அரங்கில். 100% உண்மை. ஏன்னா வெளிநாடுகளில் இருக்கவங்க இந்தியான்னு சொல்லி கேள்விப்பட்டாலே சினிமா சார் அவங்க நினைவுக்கு முதல்ல வர்றது ரஹ்மான் சார் தான். ஏன்னா இசைக்கு மொழி கிடையாதுங்க, அதனால் எல்லா நாடுகள்லையும் இசை தான். அதனால் இங்கே இருக்கிற கலைஞர்களில் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது ரஹ்மான் சார் தான். அதுவும் இல்லாமல் ஆஸ்கர் விருதுகள், 2 ஆஸ்கர் விருதுகள் அப்படி கையில் பிடிச்ச ஒரே மனுஷன் அவர் தான். ஒரே ஈவெண்ட்டில் ஒரு ஆஸ்கர் அடிக்கிறதே பல பேர் கனவாக இருக்கும், ஆனால் ஒரு ஈவெண்ட்டில் 2லாம் யோசிச்சு பார்க்க முடியுமா? அந்த மனுஷனை பற்றி இப்படி பேசுகிறா நம்மளுக்கே மனசாராது. ஜனநாயகத்தை விரும்புகிற இந்த கலைஞர்கள் இருக்கான ரஹ்மான் சார் மாதிரி இவங்களை பயமுறுத்தி அடக்க நினைக்கிறீங்களே, இதெல்லாம் தப்புங்க. தமிழ் சினிமா துறையோட குரல் இருக்குல்ல, அது எழணும். ஏன்னா ஏஆர் ரஹ்மான் சாரை பற்றி அங்கங்கன்னு எதோ பேசுகிறாங்க, அவங்களுக்கு தெரியாது நம்மளை பற்றி, நீங்களாம் பேசுங்க நம்ம ஆட்கள்லாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் திமுக கிளம்புறங்கிடுச்சு. ஏன்னா அது கிட்டத்தட்ட அரசியல் சாயம் பூசின விஷயமா மாறிடுச்சா. திமுக எம்பிஸ் அண்ட் காங்கிரஸ் எம்பிஸ்லாம் ஏஆர் ரஹ்மான் சாருக்கு சார்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. இன்னொரு பக்கம் குறிப்பாக கனிமொழி, ஜோதிமணி அவர்கள் இவங்களும் பயங்கரமாக ஏஆர் ரஹ்மான் சாருக்கு ஆதரவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பாஜக எதிர்ப்பாக இந்த விஷயம் மாற தவறலை. ஏஆர் ரஹ்மான் சாருக்கு என்னதான் எதிர்ப்புகள் நார்த் சைடில் வலுத்தாலும், நம்ம ஆட்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவரோட பசங்க அவரை கை விட்டுருவாங்களா? அவங்க சப்போர்ட் தான் வேற லெவலில் இருக்குது. பொயட்டிக்காக போட்டிருக்காங்க, ஆனால் தெளிவாக நம்மளுக்கு உரைக்கிற மாதிரி சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சாரோட பசங்க இருக்காங்களே, கட்டிஜா, ரஹிமா, அமீன், இவங்க எல்லாம் சேர்த்து வச்சு சொல்லிடுற அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன வந்திருக்குன்னு ஒருத்தர் தனித்தனியாக சொல்லாமல், ஹியூமனிட்டி இருக்குல்ல, இது ஆன்லைனில் எந்த அளவுக்கு ஹேட்டுக்கு உட்படுத்தப்படுதுன்றதை நாம் எல்லாம் விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் டைம் இல்லை போல இருக்கு. எதுக்கு? இந்த பகவத்கீதை, குரானு, பைபிள் இதெல்லாம் படிக்க டைம் இல்லை போல இருக்கு. யாரை சொல்கிறாங்க? ஏஆர் ரஹ்மான் சார் மேலே வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்களே அவங்கள சொல்கிறாங்க. ஏன்னா எந்த மார்க்கத்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த புனித நூல்களை நீங்கள் படிக்கிறப்ப அது உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும்? அமைதி, அன்பு, ஒழுக்கம், உண்மை, இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கல. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க மனுஷன் தான் யார்? ஏஆர் ரஹ்மான் சார் அவர்கள். இது அவங்க பசங்க சொல்லிதான் இல்லை, நமக்கே பொதுவாக தெரிகிற விஷயந்தான். ஆனால் இந்த பிளைண்ட் சொசைட்டியில் ஹாஃப் பேக்டு எஜுகேஷன் இருக்குல்ல, இதில் வியாபித்த சில பேர் டாக்ஸிக் பாலிடிக்ஸு இதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ இவர் சார்ந்த நிறைய அவதூறு கருத்துக்களை பரப்புறதுக்கு அடித்தளமாக அமைஞ்சிருக்கிறதா அவங்க மன ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. 100% உண்மையான ஸ்டேட்மெண்ட் தான். நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட முழுசாக நிற்கிறேன். ரஹ்மான் சார் விளக்க வீடியோ ஒன்றத்தை ரீசெண்டாக வெளியிட்டு இருந்தாப்புல. அதில் என்ன சொல்கிறாரு? இந்தியா தான் என் வீடு, இந்தியனா இருக்கிறது தான் என்னோட ஆசீர்வாதம், எனக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம். இசையால் சமூக சேவை செய்யணுன்றதை என்னோட நோக்கம். இது சில சமயம் தப்பாக புரிஞ்சிக்கப்படுது, ஆனால் என்னோட நேர்மை உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். யாரையும் புண்படுத்த விரும்பலன்னு சொல்லி முடிச்சிட்டாருங்க. இதே மற்றவங்களாம் இருந்தால் ஆச்சா பூச்சான்னு இது ஒரு பெரிய விஷயமா மாற்றி அவங்க மைலேஜ் தேட மட்டும் தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுதான் ஏஆர் ரஹ்மான் சார் அவர்கள். எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருந்தாலும் அதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிவிட்டு மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் கடந்து போயிடுவாப்புல. ஏன்னா இந்த நேரத்தில் சில கோளாறுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க பாருங்க. அதாவது ஏஆர் ரஹ்மான் சார் ஹிந்துவாக இருக்கும்போது அவருக்கு வச்ச பேர் அவருக்கு பிடிக்காம போயிடுச்சு சுத்தமாக. அதுக்கப்புறம் மதம் மாறின பிற்பாடு தான் அவர் இதெல்லாம் பண்ணார், அது இதெல்லாம் பண்ணாருன்னு அப்படிலாம் கிளப்பி விட்றானுங்க. சம்மந்தப்பட்டவங்க சொல்லணும், அதை விட்டு யார் யாரோ சொல்கிறதெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க சொல்கிறத லிஸ்ட்டில் எடுத்துக்க முடியாதுல்ல. ஸோ ரைட்டு விடுங்க. ரஹ்மான் சாரோட அந்த விளக்க வீடியோ முதல்ல கேட்டு வந்துடுங்களா.
India is my inspiration, my teacher, and my home. I understand that intentions can sometimes be misunderstood. But my purpose has always been to uplift, honor, and serve through music. I have never wished to cause pain, and I hope my sincerity is felt. I feel blessed to be Indian, which enables to create a space which always allows freedom of expression and celebrates multicultural voices. From nurturing Jala, presented at the Wave Summit in front of the Honorable Prime Minister and Ruhi Noor, to collaborating with the young Naga musicians to create a string orchestra, to mentoring the Sunshine Orchestra, also building Secret Mountain, India's first multicultural virtual band, and the honor of scoring Ramayana alongside Hans Zimmer. Each journey has strengthened my purpose. I remain grateful to this nation and committed to music that honors the past, celebrates the present, and inspires the future. Jai Hind and Jai Ho. என்ன ப்ரோ அண்ணாமலை அவர்களை காட்டுறீங்க, இவரும் எதனா எதிராக பேசியிருக்காருன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை மாதிரி இவரும் மனுஷன் தானே அண்ணாமலை அவர்களும். அவரை கண்டிப்பாக இந்த இசையெல்லாம் கேட்பார்ல, அவரை லயிச்சு போயிருப்பார்ல. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அப்போ அவர் ஒரு இசை மாமேதை. யார்? ரஹ்மான் சார் சொல்கிறாரு, எல்லாமே உண்மைதான், தமிழ் மேலே அளவில்லாத பற்று கொண்டவர்னு சொல்கிறாருங்க. எஸ், அவர் ஒரு கருத்து தானங்க சொன்னார். இதுக்காக ஒட்டு மொத்தமாக அவர் எதிர்க்கிறதுலாம் முறையே கிடையாதுங்க. அவர் தான் விளக்கிட்டார்ல அந்த வீடியோ போட்டு. அதுக்கப்புறம் எதுக்காக சும்மா அவரை நோண்டிட்டு இருக்கீங்க? அந்த துணியில் தான் சொல்கிறாப்புல, அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு விடாமல் இவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ரஹ்மான் அவர்களுக்கும் பாஜகவுக்கும் என்னங்க சம்மந்தம்ன்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் பக்கமாக நான் நிற்கிறேன், இதில் அடிப்படையில் நான் விரும்பல மக்களே, கரெக்டாக சொல்லியிருக்காப்புல திரு அண்ணாமலை அவர்கள். அடுத்தபடியா இந்த முறை இந்திய சினிமா சார்ந்து ஒரு விஷயம் நடந்தது, கவனிச்சிங்களா? அதாவது இந்த ஆஸ்கர் நாயகனை பல பேரும் ஏதோ வன்மத்தை கக்கிறேன் அப்படின்ட்டு மத ரீதியில் மட்டுமே பல பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, வன்மத்தை கக்கிட்டு இருக்கீங்களே. ஆனால் இப்போ நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். 2026 வருஷத்துக்கான ஆஸ்கர்ஸ், இந்த ஆஸ்கர் விருது வழங்கும் விழா இருக்குல்ல, இதுக்காக ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நிறைய படங்கள் நாமினேட் ஆகும். அதில் ஃபைனல் நாமினேஷனில் பார்த்தீங்கன்னா இது போல் ஷார்ட் லிஸ்ட் மட்டும் தான் போய் நிற்குங்க. இதில் பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டகரி, இந்த கேட்டகரியில் தான் இந்தியா சார்ந்த படமும் உள்ளே போகும். ஓகேவா? நாம் இந்த முறை எந்த படத்தை கொடுத்துருந்தோம் தெரியுமா? ஹோம் பவுண்டு படம். இந்த படத்தை நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க இப்போ. ஸோ இந்திய படம் எதுவுமே இல்லாமல் இந்த முறை ஆஸ்கர் விழா நடக்க போகுது. இந்த விஷயம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, இதை பற்றி தான் எல்லாம் பேசணும். அதை விட்டு எந்த பக்கம் டைவர்ஷன் பண்ணி விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரஹ்மான் சார் போய் திட்டுங்கன்னு சொல்லிட்டு. இந்த பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 5 படங்கள் ஃபைனலைஸ் பண்ணப்பட்டிருக்கீங்க. 1 பிரேசில் படமான த சீக்ரெட் ஏஜென்ட், 2வது பிரான்ஸ் படமான இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட், 3வது நார்வே படமான சென்டிமெண்டல் வேல்யூ, 4வது ஸ்பெயின் படமான செரட், அண்ட் 5வது டுனிஷியா படமான த வாய்ஸ் ஆஃப் இன் ரஜாப். ஆனால் இதில் இருக்குன்னு நம்பப்பட்ட இந்தியன் மூவி ஹோம் பவுண்டு இப்போ காணோம். ஸோ நினச்சி பாருங்க, நாமெல்லாம் இப்போ எதை பற்றி பேசணும், எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ரஹ்மான் சாரை இந்த அளவுக்கு நம்ம அவதூறு பேசலாமா, வன்மத்தை கக்கலாமா? அந்த மனுஷன் அச்சீவ் பண்ணதில் 1% கூட அச்சீவ் பண்ண முடியாமல் பல பேர் இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை விட்டு அருகில் இருக்கும்போது அருமை தெரியாதுன்னுவாங்களே, அது போல் நாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சல்லித்தனமான விஷயம். ராமாயணம் படத்துக்கு யாருங்க இசையமைக்கிறா? ரஹ்மான் சார் தான். தனியாக இல்லையே, கூட ஹான்ஸ் ஜிம்மர் வேறு இருக்காரு. இன்னொரு மேட்டர் சொல்லட்டுமா? 2 பேருமே ஹிந்து கிடையாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க ஹிந்துஸ் பற்றி நான் பேச விரும்பல, தமிழ்நாட்டில் இருக்க ஹிந்துஸ் பற்றி நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம ஹிந்துஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சைவம் வாயினமும் இப்போ அதை சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்களே, அதனால தான் இந்த வார்த்தை கூட பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஆனால் மனிதம் இருக்குல்ல, இதுக்கு தான் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுப்போம், முன்னுரிமை கொடுப்போம். மதத்தை தாண்டி மனிதத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம். எந்த வகையினா, இப்போ ஒரு இஸ்லாமிய சகோதரர் விழுந்து கிடக்கிறாருன்னு வைங்க, அவரை நம்ம கோயில் கருவறைக்குள்ளே கொண்டு போனதை காப்பாற்ற முடியுன்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா கொண்டு போவோம், ஹிந்துஸே கொண்டு போவோம். இங்கே இருக்கிற புரிதல் நம்மளுக்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா மனுஷ உயிரை விட மதம்லாம் முக்கியம் கிடையாது. ஒன்று மறந்துடாதீங்க, உலகத்திலேயே அதிகமான கோயில்கள் இருக்க பகுதிகளில் தமிழ்நாடு பிரதான இடத்துல இருக்குது. உலகத்துக்கு ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்குற இடத்துல தமிழ்நாடு இருக்குது. உலகத்திலேயே ஆன்மீக பூமியாக கருதப்பட்டு இருக்கிறது நம்ம தமிழ்நாடு தான். அவ்வளோ கோயில்கள் இங்கே இருக்குது. அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளுக்கு தெளிவாக தெரியும் எதை எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு. இந்த மார்க்கம் சார்ந்த சூழ்ச்சி இருக்குல்ல, இது எப்பவுமே இங்கே இருக்கும் விழுந்துட மாட்டோம். ஸோ மற்றவங்களை சல்லியாக நொறுக்கிறத விட்டுட்டு விஷயம் தெரியாமல் சமூக நீதினா என்ன, இதை கொண்டு போகிறது என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. அதை எந்த பார்ட்டி பண்ணாலும் மனசார வரவேற்போம், அங்கே அரசியல் பார்க்காம. இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ் இருக்குல்ல, இதை வச்சு இந்த செஞ்சுரி கண்ட ஒரு மிகச்சிறந்த கலைஞரான ரஹ்மான் அவர்களை நசுக்க பார்க்காதீங்க.
இது நான் இந்த அளவுக்கு ஆதங்கப்பட்டு சொல்கிறதுக்கு காரணம் பர்சனல் லைஃப் சார்ந்து இந்த மனுஷனை பற்றி அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தீங்க ரீசெண்டாக. இப்போ அவர் அடுத்தடுத்து கலைப்படைப்புகளை பெருசாக நிகழ்த்திட்டு இருக்கும் போதும் இப்பயும் இதே போல் அவருக்கு எதிராக திரும்புறீங்கனாக்கா இதெல்லாம் நல்லதே கிடையாதுயா. ஏதோ நாமளே நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்த்து துப்பிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மனுஷன் உலகம் முழுக்க நம்மளோட புகழை கொண்டு போனவர். அவரை நீங்கள் புகழனா கூட பரவாயில்ல, எகிடாமல் இருந்தது போதும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயம் தான். வந்தே மாதரம் பாட்டு இருக்குல்ல, அதை போட்ட இவருக்கு தேசப்பற்றை பற்றி பல பேர் கிளாஸ் எடுக்க வந்துட்டாங்க. போய் வீட்டில் புள்ள குட்டிகளை படிக்க வைங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.